Welcome to Chennai Press News Channel. Southern Street Premier League, SSPL, the first T10 tennis ball cricket tournament of its kind in the south had a grand launch at Chennai. Targeted at bringing out the grassroots talent from across Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra Pradesh, Telangana, Pondicherry and Goa, this will be a true game changer. 12 powerhouse teams, featuring the best, will battle it out this August for India's biggest ever tennis ball cricket prize purse of Rs 3 crores. Nawabzada Muhammad Asif Ali, chairman of SSPL, celebrity patron actor Ravi Mohan, and LT Anand, CEO and director of SSPL, launched SSPL at a glittering ceremony that featured dignitaries, businessmen, VIPs. The stunning 5-foot-high trophy was unveiled with great fanfare, alongside the reveal of the official SSPL logo and a high-octane anthem, setting the tone for the adrenaline-fueled season ahead. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய blessing தான். பல பேருக்கு இது ஒரு பெரிய blessing. So let's start with me. It's a big blessing because this tournament has made me the face of it. So it's definitely a blessing because I've been associated with lovely people out here. I will talk about each one of them individually, but I'm really glad that I'm sharing this podium with all these lovely people and you all also. Thank you for coming here. ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் ரொம்ப அழகாக எல்லாரும் SSPL T10 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒரு அழகான ஃபார்மல் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. நவ் திஸ் பீயிங் our ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட், நானும் கொஞ்சம் ஜாலியாக பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வேலையை ஜாலியாக பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுறாங்க, பேஷனேட்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டு ஸ்டார்ட் வித் நம்ம ஆனந்த் இங்கே இருக்கார். ஹீ இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கர சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே உங்களுக்கு அந்த பக்கம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பக்கமும் உங்களுக்கு நிறையா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். இவரை பற்றி சொல்லவே வேணாம் போல இருக்குது, எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து அதில் எல்லாமே, அது ஹியூமன் பாடியாக இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அதுக்கு அமையும், நடக்கும். எங்களுடைய ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொடுத்த ஆனந்த்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்து ஒரு 10 விஷயத்துக்கு ஒரு முன்னோடியாக இந்த விஷயம் இருக்க போகுது. டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எனி டோர்னமெண்ட் தட் இஸ் கோன் ஹேப்பன் பிகாஸ் மெனி பீப்புள் ட்ரைட் திஸ் பிஃபோர், தே புஷ் டு அ லெவல் அண்ட் தென் தே ஸ்டாப்ட், தே குடன்ட் கோ மோர். பட் ஆனந்த் அண்ட் டீம், they are starting from that level. They're not starting from scratch because they know what they are doing. அதனால் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஒரு மனிதன் வந்து எல்லா நேரமும் எறும்பு மாதிரி துருன்னு இருக்கவே முடியாது. ஆனந்த் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவரை பார்த்தா நமக்கே ஒரு எனர்ஜி எங்கேருந்து வருவோன்னே தெரியாது. திடீர்னு ஒரு விஷயம் சொல்லுவார், அடுத்த நாள் அதை முடிச்சிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். அண்ட் கண்டிப்பாக நவாப் சாப் பற்றி சொல்லியே ஆகணும். ஹீ இஸ் அ வெரி சிம்பிள் மேன் டு ஸ்டார்ட் வித். நம்ம ஏதோ மைண்டில் நினச்சிட்டு அவரை மீட் பண்ண போவோம். பட் ஹீ ஸோ ஹம்பிள். ஹீ மேக் ஷுர் தட் ஹீ இஸ் அட் ஹோம் வென் எவர் வி ஆர் இன்வைட்டட். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், ஐ வுட் ஆல்வேஸ் சே. வேர் எவர் ஹீ இஸ், விச் எவர் பொசிஷன் ஹீ இஸ். அண்ட் மெனி பீப்புள் ட்ரை அண்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். நல்லது நான் சொல்கிறது, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க சில பேருக்கு அமையாமல் போகாது, மனசு இருக்கும் இல்லாமல் போகாது. அது சம்டைம்ஸ் அது தவறாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பொசிஷனில் இருந்தாலும், however high his position is in society, in life, the way he helps people, you should see up close. Only then you will know. So I'm really glad that I met you, sir. Be the same person and thanks for having us here first of all. Because of you, many new talents are seeing the light of day. நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணவங்க, நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம்
இந்த எஸ்எஸ்பிஎல் T10 ஒரு ட்ரீம் மாதிரி, ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஏன்னா அத்தனை பேர் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். ஸ்ட்ரீட்லேருந்து வந்த கிரிக்கெட்டை திருப்பி ஸ்ட்ரீட்டுக்கு ரூட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் பெரிய ஸ்டார் ஆக்கணும், ஒவ்வொரு பிளேயரையும், அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். கண்டிப்பாக போக போக உங்களுக்கே தெரிய வரும். நம்ம தலைவர் வந்து இங்கே யூசுப் அவர் வந்துட்டு டெக்னிக்கல் மேன், அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் மேன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு புது டெக்னிக்கை வந்து நம்ம ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ இஸ் ட்ரைங் சம்திங் நியூ வித் அ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இன் கிரிக்கெட் வேர் இட்ஸ் ஒரு நோ பாலா இல்லீகல் பாலா அப்படின்றத ஆப்லேயே வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஐ வுட் சே வி ஹாவ் தேர்ட் அம்பையர் இன் கிரிக்கெட், பட் he is inventing the fourth umpire, I guess. All the best with that. And in the whole team, I would say they are doing something great. As a person who has a little vision, I can see it. They are doing something unbelievable and they are doing it for the good. That much I know. அதனால தான் நானும் அவங்க கூட இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. And the good intention, let it grow with all your support. And each person is helping each person in this office. I can say that much. That's beautiful. And I'm glad that this is happening. நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, ஆனால் வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் எமோஷ்னலி கெனிஷா இஸ் ஹியர் டு சப்போர்ட் அஸ். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்டால் ஒரு கிளாரிட்டி அவங்க கிளியராக கொடுப்பாங்க. அந்த வகையிலையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இது ரைட் டைம். நம்ம இப்போ வந்து கல்லி கிரிக்கெட்டை வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் கொண்டு போக போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி திஸ் இஸ் நாட் எ டோர்னமெண்ட், திஸ் இஸ் எ மூமெண்ட். திஸ் இஸ் எ மூமெண்ட் ஃபார் ஆல் ஸ்போர்ட்ஸ் பிளேயிங் கிரிக்கெட்டர்ஸ் கன்சர்ன். இங்கே வந்து இது ஜஸ்ட் டோர்னமெண்ட் இல்லை, இது ஒரு மூமெண்ட். தண்டி மேட்ச் மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி a time changing in all cricketers' life. The prize money is 3 crores. We are going to take the gully place to Sharjah. மியாடாட் கடைசி பால் 6 அடிச்சார். நம்ம ஆளுங்க எல்லா பாலும் 6 அடிக்க போகிறாங்க. நாங்கள் டிசைட் பண்ணும்போது நான் வெறும் பிளேயர்ஸ் தான் கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். பட் மிஸ்டர் ரவி, மை பிரதர், அவர் ஒரே ரெக்வஸ்ட் பண்ணார், ஆனந்த் பிளேயர்ஸ் மட்டும் கூப்பிட்டு போகாதீங்க, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை ஹானர் பண்ணுவோம். We are taking players with their parents to finals in Sharjah. So to all the dreamers with bat and ball, it's time to play. You come here. We are there. ஆல்மோஸ்ட் லைக் ஆனந்த் சார் என்ற சொன்னார், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து இட் ஹேஸ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட் ஸோ தட் லைக் வி நீட் டு ஃபைண்ட் த ரைட் டேலண்ட். ஏன்னா இப்போ இந்த T10 கிரிக்கெட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட். அதில் வந்து டென்னிஸ் பாலும் டேப் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிரிக்கெட்டோடைய லெவல் ஆஃப் இது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி லிட்ரலி பிளான்ட் டு டூ ட்ரையல்ஸ் வந்துமே அட்லீஸ்ட் லைக் ஒரு 100 பிளேசஸில் அரவுண்ட் சவுத் இந்தியா வி ஆர் பிளானிங் டு டூ தட். And in Chennai, definitely we'll be having a zones where exactly trials will take place. And especially Ravi sir, Dilip sir, you have to play. நீங்கள் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம். And there are few things like in batting selectionல வந்து we are using a simulation point for level 1, level 2 and level 3. அதுக்கு ஏற்ற மாதிரி like we have the particular bowlers to bowl on so that like our boys will face. அவங்க விளையாடும் போது we are taking a data analysis and we have people. லைக் ஸ்பெஷலி பாஸ்கி சார்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், டேட்டா அனாலிசிஸில் வந்து வில் பி ஹேவிங் அ டீம் டு அனலைஸ் அண்ட் டு லிட்ரலி ஃபில்ட்ரேட் அண்ட் டு கெட் த ரைட் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் தோஸ் ஸ்டேட்ஸ். அண்ட் வி எக்ஸ்பெக்ட் மோர் அண்ட் மோர் பார்ட்டிசிபென்ட் டு கம். இப்போவே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டில் ஸ்பார்க் கொடுத்ததுலேயே வந்து தெர் ஆர் லாட் மோர் பீப்புள் இன் சென்னை, பெங்களூர், தே ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ இது லைக் பேட்டிங் பார்ட்டில். பவுலிங்ஸில் வந்து வி ஹாவ் சென்சர்ஸ் வேர் எக்ஸாக்ட்லி வி கேன் அனலைஸ் த ஸ்பீட், ஸ்விங், ஸ்பின் அண்ட் எவ்ரி திங். Plus, we literally wanted to understand, ஏன்னா இப்போ ஒரு லீகல் இல்லீகல் டெலிவரிஸ்க்கு வந்து இட் டேக்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் ஃபார் இட். ஸோ வி ஹவ் டெவலப்ட் அ இண்டிஜினஸ் மாடல்ஸ் in which like in a matter of few seconds we can understand what is a legal ball and what is a illegal ball with that. So in the tournaments la first of its kind in Chennai we are introducing this.
and specifically like the products whichever we have worked out, and I'm feeling very proud to be launched in this particular league to start on with.